சொன்ன உடனே ஓஹோ ஐயாவனுடைய கட்டளை என்று நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி கணக்கம்பட்டிக்கு வந்து ஐயாவை போய் நல்ல மனமுருகி வேண்டிக் கொண்டு அவருடைய அந்த திருநீர் குடிலை பஞ்சாட்சரம் என்று சொல்லுகிறோமே அதை எடுத்து காய்காலெல்லாம் நான் பூசிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம். என்ன மாற்றம்னா, மரமரத்து போன செயலிழந்து போன என்னுடைய கால்கள் சரியாக போய்விட்டது. அதை நன்றி கடன் நன்றி சொல்வதற்காகத்தான் இந்த மாதம் நாங்கள் வந்திருக்கிறோம் சொன்னார். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவங்கள் என்பது இருக்கும். ஒரு மிகப்பெரிய தபசி அவர் நடந்து வர்ற அந்த காலத்துல கிராமத்துல போய் தண்ணி சீந்தி குடத்துல ஊத்தி தலையில வச்சு கொண்டுட்டு வந்தோம். இன்னைக்கு மாதிரிலாம் வீட்டுக்கு பைப்புன்னு இல்லை. வீட்டுல பைப்பை திறந்தா முனிசிபாலிட்டி தண்ணி வந்துடும், பஞ்சாயத்து தண்ணி வந்துடும், நாம சிரமமே பட வேண்டியதில்லை. அப்போலாம் அப்படி இல்லை. கிணத்துல போய் தண்ணி மோந்து அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வரும். இவர் வர்றார், இந்த அம்மா கிட்ட வருது. அந்த தவசி கேட்கிற, அம்மா 12 மணி உச்சி வெயில் பாருங்க, இப்போ எவ்வளவு கடுமையா இருக்கு. இந்த உச்சி வெயில்ல தலையில ஒண்ணும் கூட இல்லாம இப்படி தலையெல்லாம் எரிச்சலாகும்படி நீ நடந்து வரையதாயி, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வலிக்கலையான்னு கேட்ட. சாமி, வலிக்கத்தான் செய்யும், வலியை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனா நான் என்ன பண்ணுவேன், நானும் என் கணவனும் தனியா ஒரு இடத்துல குடியிருக்கிறோம். குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிடுச்சு. சாயந்தரம் வந்தா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். இத்தனையும் நான் தான் செய்ய வேண்டும். வீட்டுக்காரரு காலையிலேயே வேலைக்கு போயிடும். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த காலத்துல எங்க காலத்துல ஒரு பொண்ணு மாசமா இருந்தால் வீட்டு வேலைகள்லாம் செய்யணும். மாவாட்டுறதுங்கிறது ஒரு கலை. அதனால அந்த மாவாட்டுறதுனால குழந்தை பிறப்பு என்பது ஈஸியா போயிடும். வீடு கூட்டுறது, குனிந்து கூட்டுவது, அதே மாதிரி தண்ணீர் எடுத்து கொண்டு வருவது, இதையெல்லாம் அந்த காலத்துல செய்யும். இப்ப நவநாகரிகமான காலத்துல எல்லாம் மாறி போச்சு. மாற்றம் இருக்க வேண்டியதுதான் இல்லை.